நமஸ்காரம். நாம் அன்றாடம் சில அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். காலை எழுந்திருந்தது முதல் மாலை படுக்க போகும் வரை இன்னென்னபடிக்கு நாம் இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் தானா நம் இஷ்டப்படி இருக்கக்கூடாதா என்கிற கேள்வி எழும். எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்தால் அதை எப்படி உபயோகப்படுத்த வேணும் என்பதற்கு வரைமுறை உள்ளது. கண்டபடி உபயோகப்படுத்தினால் வீணாகி போகும். அதைப்போல் நம்மை படைத்த ஈஸ்வரன் நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும், அன்றாடம் என்ன செய்ய வேணும் என்பதையும் இந்த உடலுக்கு குறிப்பிட்டுள்ளார். நாம்கிற ஆத்மா ஒரு உடலை எடுத்துக்கொள்கிறோம். அது இப்போதைக்கு மனித உடல். அப்போ அது கொண்டு இந்த பிறப்பின்படி நாம் என்னென்ன செய்ய வேணும் என எழுதி கொடுக்கிறார். அதன்படி செய்தால் உடலும் நன்றாக இருக்கும். பகவான் சொன்னபடி செய்தபடியால் உடலுக்குள் புகுந்திருக்கும் ஆத்மாவுக்கும் நலம் ஏற்படும். அப்போ ரெண்டுத்துக்குமே நல்லது. பிராத்தः காலம், சங்கவ காலம், அப்புறம் மத்தியான காலம், அபராண்ண காலம், சாயங்காலம் என்று 5 காலங்களாக பிரிக்கிறோம். காலை சூரிய உதயத்திலிருந்து 6 நாழிகை, 7 12, 13 18, 19 24, 25 30. இந்த 5 காலங்களிலும் என்னென்ன செய்ய வேணும் அதுதான் அனுஷ்டானம். இந்த காலங்களுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய ஆராதனம் உள்ளது. அப்படின்னா இறைவனுக்கு செய்யும் பூஜை. இந்த அனுஷ்டானத்துக்கும் ஆராதனத்துக்கும் என்ன வேறுபாடு? நம்முடைய உடலை, நம்முடைய புலன்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள அனுஷ்டானம். அதுதான் நமக்கு தகுதியை கொடுக்கும். உடல் சுத்தி, உடல் தூய்மை என்கிற தகுதியை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு ஆராதனம் செய்ய வேண்டும். அதுதான் பக்தியை வளர்க்கும், பாபங்களை போக்கும். அதனால் அனுஷ்டானங்கள் மட்டும் செய்தால் போதும், பூஜை வேண்டாம் என்பதும் கூடாது. ஆராதனம்ங்கிற பூஜை மட்டும் போரும், அனுஷ்டானம் வேண்டாம் என்பதும் கூடாது. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு உள்ளது. நமக்கு எது எது அனுஷ்டானம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ, இப்படி செய்ய வேணும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறதோ, அவற்றில் எதை செய்யாவிட்டாலும் பாவம் வரும். ஆனால் நாம் பெருமானுக்கு ஆராதனம் செய்யவில்லை என்றால் பாவம் வரும் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவருக்கு பிரியம் ஏற்படாது. அவருக்கு நம்ம பேரில் ஒரு அதிகமான அன்பு வெளிப்படாது. அது ஆராதனத்தினால்தான் நடக்கிறது. அப்போ அவருக்கு அன்பு மிகுந்து என் பேரில் கருணையை பொழிந்தால் எனக்கு எல்லா நல்லதுகளும் நடக்கும். அவர் இறைவனானபடியாலேயே அதை செய்து விடுவார். இருந்தாலும் நான் பூஜித்து அவருக்கு மேன்மேலும் திருப்தியை அளிக்கிறேன். இன்னும் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த பூஜையை செய்வதற்கு எனக்கு தகுதி வேண்டும், தூய்மை வேண்டும். அதற்காக விடாமல் அனுஷ்டானங்களை செய்கிறேன். இப்படித்தான் அனுஷ்டானமும் ஆராதனமும் ஒன்றுக்கொன்று பிணைந்து கிடக்கின்றன. இதில் ஒன்றை விட்டு மற்றொன்றை பற்றினால், அனுஷ்டானங்களை மட்டும் செய்துவிட்டு ஆராதனத்தை செய்யாவிட்டால் அப்ப பெருமானின் கருணை அவ்வளவாக நம் பேரில் விழாது. அதனால் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காது.
சரி, ஆராதனத்தை மட்டும் செய்து அனுஷ்டானத்தை விட்டுவிட்டால்? இதை பலரும் செய்கிறோம். பூஜை செய்வோம், ஆனால் சந்தியாவந்தனம், தர்ப்பணம், அமாவாசை, மாசப்பிரவேசம், ஸ்ராத்தம், ஏகாதசி விரதம் இது முதலானவர்களெல்லாம் விட்டு விடுவோம். கேட்டால் பக்தி பெருக பூஜை செய்கிறேனே என்று சொல்லுவோம். இதுவும் தவறு. அனுஷ்டானங்களே இல்லாமல் பூஜையை மட்டும் செய்து வந்தால் அப்ப அது நிலைக்காது. ஏனெனில் நம் உடல் தூய்மை குறைந்து கொண்டே போகும், மன தூய்மை குறையும், புலன்களின் தூய்மை குறையும். அப்ப இத்தனை தூய்மையை குறைவாக வைத்துக்கொண்டு எப்படி பூஜை செய்ய? அதனால் அது பலிக்காது. அதனால் இந்த ரெண்டில் ஒன்றை மட்டும் பற்றி ஒன்றை விட முடியாது. ஒரு வீடு என்றிருந்தால் அஸ்திவாரம் வேண்டும், அதுதான் அனுஷ்டானம் போலே. அதனுடைய கட்டடமெல்லாம் கட்டி முடித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் மேஜை, நாற்காலி, ஜன்னல்கள், கம்பிகள், நல்ல தரை, வெள்ளையடித்தல், ஆங்காங்கு பூஜாடிகளை வைத்தல், படங்களை மாட்டுதல், திரைச்சீலை போடுதல், இது எல்லாமே தேவை. அப்பெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும். அதுதான் ஆராதனத்தை போலே. இப்போ இந்த அஸ்திவாரம் நமக்கு வேணுமா அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றது வேணுமான்னு கேட்டால் ரெண்டுமே வேணும். ஒன்றிருந்து ஒன்று இல்லாவிட்டால் வாழவே முடியாது. இதிலே மேசையும் நாற்காலியும் திரைச்சீலையும் நன்றாக உள்ளன, ஆனால் அஸ்திவாரம் சுமார் என்று சொல்லிவிட்டால் ஆட்டங்கண்டுவிடும். அதனால் பூஜையை மட்டும் நன்றாக செய்கிறேன், அனுஷ்டானத்தை விட்டுவிட்டேன் என்றால் ஆட்டங்கண்டுவிடும். இந்த இரண்டுமே மிகவும் முக்கியமானவை, இரண்டு கண்கள் போன்றவை. அதை உணர்ந்து கொண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.